வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் தேடிட்டுருப்போம். உதாரணத்துக்கு படிப்பு, வேலை, பணம், பதவி. ஆனால் நமக்கு தெரியாமலே தேடுற விஷயம்தான் இந்த காதல். காதல் அது ஒரு சுகமான வழி. காதலிக்கிற நிறைய பேர் இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழி யாருக்கு அதிகம்? இந்த பயணத்தை நோக்கி இந்த படைப்பு. December 28. என்ன சத்யா யோசிக்கிற? இது நான் உன்னை பார்த்த முதல் நாள். காலேஜ் பஸ்ஸில் நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தேன். நீ உன் ஸ்டெப்பில் ஏறல. நானும் உன்னை மற்ற பசங்களை மாதிரி சாதாரணமாக தான் பார்த்தேன். நீ என்னை சுத்தமாக கண்டுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது நீ என்னோட சீனியர். அதே ஈவினிங் நான் உன்னை பஸ்ஸில் பார்த்தேன். நீ என்கிட்ட பேசின முதல் வார்த்தை, ஹலோ, எந்த டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்சி. இப்போ நான் உன்னை பார்த்து கொஞ்சம் பயந்த சத்யா. என் பேர் சத்யா. என் பேரும் சத்யான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நமக்குள்ளே ஏதோ நடக்க போகுதுன்னு. என்னோட காலேஜ் செகண்ட் டே சத்யா. உன் ஸ்டாப் வந்துச்சு. நீயும் பஸ்ஸில் ஏறின. ஆனால் மறுபடியும் நீ என்னை கண்டுக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அதே ஈவினிங் நீ என் பின் சீட்டில் வந்து உட்காந்து இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். பாட்டே பிடிக்காது எனக்கு. பிடிச்ச முதல் பாட்டு. எங்கிருந்து வந்தாய், என்னை என்ன செய்தாய், இது முடிவா இல்லை முதலா, பதில் கூறடா. நானும் நீயும் பேசின நாள்லேருந்து அந்த பஸ்ஸில் எப்போ போனாலும் நீ என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சத்யா. நம்ம பேசாத நாளே இல்லை சத்யா. நீ பேச ஆரம்பிச்சா நான் என்னையே மறந்துடுவேன். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் நீ ஏறவே இல்லை. நான் உன்னை ரொம்ப தேடினேன் சத்யா. பின்னாடி தான் தெரிஞ்சது நீ அன்னைக்கு காலேஜுக்கே வரல. உனக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு ஐ மிஸ்ட் யூ சத்யா. ஒரு நாள் பார்க்காததுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சத்யா. இந்த கஷ்டம் எனக்கு பிடிக்கல சத்யா. என்ன சொல்றதுனே தெரியல சத்யா. என்னென்னமோ தோணுது.
but I just want to say I love you.